ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, என்ன கொஸ்டின்னா, ஒரு சி ப்ரோக்ராம் நம்மளை எழுத சொல்கிறாங்க. நேம் அண்டு மார்க்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்டோடைய நேம் அண்டு மார்க்ஸ் வந்து நம்ம யூசர்கிட்டருந்து வாங்கணும். இப்போ யூசர்கிட்டருந்து வாங்கணும்னா அப்போ ஸ்கேன் வழியாக நம்மளை வாங்க சொல்கிறாங்க. வாங்கி அதை வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இது சீக்வன்சியலா அல்லது ரேண்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்வன்சியல் தான். ஓகே, ஒவ்வொரு ஸ்டூடெண்டாக நமக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஜென்ரலாக லாஜிக் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபைல் பாயிண்டர் தேவை. ஸோ கிரியேட் பண்ணியாச்சு, இருக்கட்டும். தென் நம்ம ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் அல்லது ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ ரெண்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறத உள்ள பாஸ் பண்ணிட்டு என்ன மோடு நமக்கு இங்கே பாஸ் பண்ணணும், ரைட் அப்படிங்கிற மோடு நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இது எஃப் பாயிண்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரிண்ட்எஃப்ல என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை ஸ்டூடெண்ட் அப்படின்னு வேணும். ஓகே, என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத எதனுடைய வாங்குவோம், ஸ்கேனப் வழியாக வாங்குவோம். அப்போ ஸ்கேனப் அது இன்டிஜர் நம்பர். அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் டி ஒரு வேரியபிள் நமக்கு வேணும் இல்லை, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா, அப்போ நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். அப்போ இன்டீஜர் கவுண்ட்டுக்கு வந்து என் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணை உள்ளே பாஸ் பண்ணணும், அதுக்கு அட்ரஸ் ஆப்ரேட்டரோட சேர்த்து பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு 3 அப்படின்னு உள்ளே இருக்குன்னா, இப்போ நம்மக்கிட்ட இங்கே 3 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ 3 பேருடைய நேம் அண்டு மார்க்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நேம் வேணும், மார்க்ஸ் வேணும். அப்போ நேம் வேணும்னா என்ன வேரியபிள் வேணும், ஒரு ஸ்ட்ரிங் வேணும். அப்போ கேர் ஸ்ட்ரிங்கை எப்படி கிரியேட் பண்ணுவோம், கேர் நேம் ஒரு 50 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மார்க்ஸ் வேணும், அப்போ இன்டீஜர் மார்க்ஸ் இந்த வேரியபிளாக நமக்கு தேவை. ஓகே, தனித்தனியாக உட்காந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒவ்வொரு இட்ரேஷனாக நடக்கணும். அப்போ ஒரு ஃபார் லூப்புக்கு உள்ளே போயிடலாம். இன்டீஜர் ஐ இன்டீஜர் ஐ 1 ஸ்டார்ட் பண்ணோமா, 0 ஸ்டார்ட் பண்ணுமா, 0 1 2 3 சரி, 0 ஸ்டார்ட் பண்ணால் 0, தென் ஐ லெஸ் தென் என். ஓகேவா? என் வந்து 3னா 0 1 2 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஓகே, தென் என்ன பண்ணுறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்து நம்மளோடக்கு ரெஃபரன்ஸ் தான். ஓகே, பிரிண்ட்எஃப் என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். அப்படி தானே, என்டர் நேம் அப்படின்னு உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள பாஸ் பண்ணிடுறோம். தென் எனக்கு நேமுக்கு வேல்யூ யூசர் வழியாக வாங்கணும். இப்போ யூசர் டைப் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேனப் என்ன பண்ண போகிறாரு, ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ண போகிறாரு. அப்போ ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எதில் வேரியபிள் வந்து நேம். அதுக்கடுத்து மார்க்ஸ் வேணும். இதே மாதிரி பிரிண்ட்அப்பில் மார்க்ஸ் உள்ளே கொடுத்துட்டோம். ஓகேவா? தென் மறுபடியும் ஸ்கேனப்பில் மார்க் வேணும்னா எனக்கு டி மார்க்ஸ், இந்த மார்க்ஸுக்கு ஒரு ஆம்பர்சன் சிம்பிள். இதுக்கு ஏன் பண்ணனா, இது ஸ்ட்ரிங் பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், அட்ரஸ் ஆப்ரேட்டர் இம்ப்ளிசிட்லி உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்கோம், யூசர் வழியாக சோஃபார் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்புட்டை வாங்கியிருக்கோம், ஃபைலில் கொண்டு போய் ரைட் பண்ணலை. ஓகேவா? ஃபைலில் கொண்டு போய் என்ன பண்ணல, ரைட் பண்ணல. இப்போ ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அந்த ஃபைல் எங்கே பாருங்க, ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கு எஃப் புட் சி, எஃப் புட்ஸ், எஃப் பிரிண்ட்எஃப் அப்படின்னு 3 இருக்குது. ஓகேவா? நான் எஃப் பிரிண்ட்எஃப் இப்போ யூஸ் பண்ணுறேன், ஃபார்மேட்டட் டேட்டா யூஸ் பண்ணுறேன். இப்போ எஃப் பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஃபைலு, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் யூசர்கிட்ட வாங்கின எல்லாத்தையும் ஃபைலில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். அப்போ எஃப் பிரிண்ட்எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே 3 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபைல் பாயிண்டர் நமக்கு பாஸ் பண்ணணும். தென் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜரு, தென் ஒரு நெக்ஸ்ட் லைனு, அதுக்கப்புறம் எது எஸ்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறது நேம், தென் டிக்கு பதிலாக பண்ண போகிறது மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் லாஜிக். ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு இதுதான் லாஜிக். சாரி, ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு. ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அதே ஃபைலை
ரீடு மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒயில் லூப்புக்குள்ளே பண்ண வேண்டியதான். ரீட் பண்ணுறதுக்கு இங்கே scanf யூஸ் பண்ணுவோம். ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும். வெறும் scanf என்ன பண்ணும், இன்புட்டை யூசர்கிட்ட வந்து வாங்க ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? scanf என்ன பண்ணுன்னா இன்புட்டை ஃபைல்லேருந்து கெட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஒரு ஃபைல்லேருந்து டேட்டாவை வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா scanf. அதுக்கும் 3 பாராமீட்டர் தான் பாஸ் பண்ணுறோம். ஃபைல் பாயிண்டர், ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், எதுவோ அது. இப்போ நேம்ங்கிறது ஸ்ட்ரிங்கு, மார்க்ஸ் உள்ள பாஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ தூரத்துக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் ஃபைல் வேல்யூ நாட் ஈக்குவலாக இருக்கிற வரையும் நீ ரன் பண்ணு. எண்ட் ஆஃப் ஃபைல் ஒரு நெகட்டிவ் வேல்யூ -1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வரையும் நீ இது பண்ணு. புரியுதா? printfக்கும் scanfக்கும் ரெண்டும் சேம் சிண்டெக்ஸ் தான். ஓகேவா? சேஞ்சஸ்லாம் கிடையாது. printf வந்து ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. scanf வந்து ஃபைலில் இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்து வர்றதுக்கு யூஸ் ஆகுது. அங்கே ஃபார் லூப்பு, இங்கே ஒயில் லூப்பு. அதே மாதிரி எங்கேப்பா நல் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம், கெட் எஸ்ஸுக்கு ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முந்தின ப்ரோக்ராம். நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு EOF சொல்லியிருந்தோம், scanfக்கும் getCக்கும் தான் என்ன பண்ணுவீங்க, EOF யூஸ் பண்ணுவீங்க. அதிலெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் ஃபைல். ஓகேவா? இதை கோடை இப்போ நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா கோடு ஏற்கனவே டைப் பண்ணி இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏன்னா எல்லா டைமும் கோடை ரீட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓகே, இதெல்லாம் எனக்கு தேவை. இதெல்லாம் வந்து இப்போ தான் எப்படி தேவைப்பட்டுச்சுங்கிறத நம்ம சொன்னோம். ஓகேவா? நமக்கு தேவைப்படும் போது டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணணும். அப்போ ஓப்பன் இதுக்குள்ளே என்னப்பா வேணும், ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அதை கொண்டு வந்து என்ன பண்ணியாச்சு, ஃபைல் பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னப்பா பண்ணணும், எனக்கு என்ன டேட்டா இது யூசருக்காக நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து scanf. என் ப்ரோக்ராம் வந்து தானாகவே ஜட்ஜஸ் பண்ணிடுறான். அதனால ஓகே, இது டைப் பண்ணாலும் அதை தான் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்கனவே இதில் கொஞ்சம் ஃபெமிலியராக தான் இருப்பீங்க, இந்த ஃபார் லூப்லாம் சி தெரிஞ்சவங்களுக்கு. இந்த ஃபார் லூப்பை பொறுத்தவரை இது ஒன்று தான் இப்போதைக்கு புதுசு. ஓகேவா? printf தான் நமக்கு புதுசு. இதுவரையும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுற ப்ரோக்ராம் தான். ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் யூசர்கிட்ட வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அரே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே பண்ணுவீங்க. அல்லது ஸ்ட்ரக்ட் கிரியேட் பண்ணுவோம், ஸ்ட்ரக்ட் அரே. இங்கே வந்து ஃபைலில் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு இதை தான் டேட்டா. ஒருவேளை இதை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல printf போல scanf கொடுத்துட்டு நாட் ஈக்குவல் டு EOF அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஃபைலில் இருந்து இன்னொரு ஃபைலுக்கு எப்படி டேட்டாவை காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.